11 வீரர்களா? ஒட்டுமொத்த இலங்கையா? ஒரு ரசிகனின் ஆதங்கம். இலங்கை கிரிக்கெட் என்பது வெறும் 11 வீரர்கள் மைதானத்தில் பந்து வீசுவதோ மட்டை பிடிப்பதோ அல்ல. அது ஒரு தேசத்தின் இதய துடிப்பு. ஆனால் இன்று அந்த துடிப்பு தளர்ந்து போயிருக்கிறது. ஏன்? ஒரு கை தட்டினால் ஓசை வராது. 5 விரல்களும் ஒன்றாக திரண்டால்தான் பலமான சத்தம் பிறக்கும். இலங்கை கிரிக்கெட் ஒரு காலத்தில் உலகையே வியக்க வைத்த சிங்கங்களின் கர்ஜனை. ஆனால் இன்று தோல்விகளும் ஏமாற்றங்களும் பழகிப்போன ஒன்றாக மாறிவிட்டது. ரசிகர்களின் இதயங்கள் வலிக்கின்றன. ஏன் இந்த நிலை? கிரிக்கெட் என்பது வெறும் கொழும்புக்கும் காலிக்கும் மாத்தறைக்கும் மட்டுமானதா? மேல் மாகாணத்தின் பெரிய கழகங்களில் விளையாடினால் தான் தேசிய அணிக்குள் நுழைய முடியும் என்ற நிலை மாறாதவரை எமது அணியின் அவலம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். திறமை என்பது கொழும்பின் சொகுசு மைதானங்களில் மட்டுமல்ல, மட்டக்களப்பின் வீதிகளிலும் வடக்கின் கிராமப்புறங்களிலும் மலையகத்தின் மலைச்சரிவுகளிலும் புதைந்து கிடக்கிறது. இனம், மதம், அரசியல், செல்வாக்கு என அனைத்தையும் கடந்து திறமை மட்டுமே தகுதியாக வேண்டும். மேல் மாகாணத்தின் எல்லைகளை தாண்டி திறமை எங்கே இருந்தாலும் அது தேடப்பட வேண்டும். கிராமம் முதல் சர்வதேசம் வரை நாம் ஒரு புதிய கனவை காண்போம். தொகுதி வாரியாக 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான பிரத்யேக கழகம். மாவட்ட மட்டம் அந்த சிறுவர்களிலிருந்து செதுக்கப்படும் மாவட்ட அணிகள். மாகாண மட்டம் அங்கிருந்து உருவெடுக்கும் மாகாண பலப்பரீட்சை. இந்த நீண்ட பயணத்தில் தேறுகிறவனுக்குத்தான் சிங்க இலச்சினை பொறித்த சீருடை கிடைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சீருடைக்கு மரியாதையும் மண்ணின் மைந்தனுக்கு பெருமையும் கிடைக்கும். கூட்டுத் தியாகம். மைதானங்கள் வெறும் புல்வெளிகளாக இருந்தால் போதாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சர்வதேச தரத்திலான பயிற்சி கூடங்கள் உருவாக வேண்டும். இதற்கு அரசியல்வாதிகள் வழிவிட வேண்டும். செல்வந்தர்கள் கை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட எமது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கனவிற்காக தியாகம் செய்ய முன்வர வேண்டும். ஒவ்வொரு கிராமத்து மகனும் உலக அரங்கில் சாதனை படைக்கும் போது கிடைக்கும் அந்த தருணம், அது விலைமதிப்பற்றது. பெற்றோரின் தியாகம் இதில் மிக முக்கிய பங்கு பெற்றோர்களுடையது. தனது பிள்ளை ஒரு சிறந்த வீரனாக வர வேண்டும் என்றால் அவர்கள் செய்யும் தியாகமே அந்த வெற்றியின் முதல் படி. வெறும் கனவு மட்டும் போதாது, களத்தில் இறங்கி உழைக்க வேண்டும். சுற்றிலும் உள்ள சூழலை பார்த்தால் இது நடக்காது என்று எமது மனம் சொல்லலாம். ஆனால் 5 விரல்களும் தனித்தனியே இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. அந்த 5 விரல்களும், அதாவது ரசிகர்கள், வீரர்கள், நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணையும் போதுதான் இலங்கை கிரிக்கெட் மீண்டும் உலகை ஆளும். வெற்றி என்பது எதிர்பார்ப்பு அல்ல, அது சரியான கட்டமைப்பின் விளைவு. பூம் பூம் லங்கா நண்பர்களுக்கு நன்றி.